தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை உள்பட 9 மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை உள்பட 9 மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை உள்பட 9 மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். அதாவது தமிழகம் முழுவதுமே கடந்த சில தினங்களாக பரவலாக கன முதல் மிக கனமழை பெஞ்சிட்டு இருக்குது. கடந்த 2 தினங்களாக வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல்ல ஏற்பட்டிருக்கிற காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா கரையோர அதாவது கடற்கரையோர மாவட்டங்களுக்கு ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு மிகுந்த கனமழைக்காக பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் மஞ்சள் அலர்ட் கொடுத்திருக்குது. இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிறப்ப அதாவது மிகவும் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் 8 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ரெட் அலர்ட்டும் அதே மாதிரி ரெட் அலர்ட் அமல்ல இருக்குது. அதே மாதிரி அந்த மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல ஒரே நாள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது அந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்குது. ஆரஞ்சு அலர்ட் அதாவது ஓரளவு கனமழை இருக்கும், மிகுந்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்க மாவட்டங்கள் அப்படிங்கிறது பொறுத்த பார்த்தோம்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாவட்டங்கள்ல ஒரே நேரத்துல 11 முதல் 20 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அதாவது தெரிவிக்கப்பட்டிருக்குது. சென்னை, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஏற்கனவே இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில கடல்ல பலத்த அலைகள் எழ முடியும்னு சொல்லி எச்சரிக்கையால தற்போது கடலுக்குள்ள மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநில அரசு வெள்ள நிவாரண முகாம்கள் மற்றும் அவசரங்களை கையாளக்கூடிய குழுக்களை ஏற்கனவே தயார் நிலையில வைக்கப்பட்டு அதற்குரிய தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதனால இன்று தமிழ்நாட்டில் மத்திய மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது. சென்னை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நேரடியாக தற்போது பல்வேறு இடங்கள்ல நேற்று இரவு கனமழை பெஞ்சது. கனமழை பெஞ்ச நிலையில தற்போது சற்று ஆங்காங்கே சற்று கொஞ்சம் வானம் வெறித்த அதாவது மழை வெறித்து காணப்படுது. இன்று மதியம் 12 மணி அளவுல தற்போது வரை சென்னை மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல பெஞ்சிட்டு இருந்தாலும் ஈரப்பதத்தை காற்றோட ஈரப்பதமானது 85% இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது. மேலும் மழைக்கு உண்டான வாய்ப்பு 96% சென்னையில மழைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில மதியம் 3 மணிக்கு பின் கனமழை மேலும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த நாள் அதாவது குறிப்பிட்ட இந்த ஒரு நாட்கள்ல 65 முதல் 75 மில்லிமீட்டர் வரை இந்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்குது. சென்னையோட வடப்பகுதிகளான அம்பத்தூர், திருவொற்றியூர், மடிப்பாக்கம், பழைய வண்ணாரப்பேட்டை மற்றும் கோடம்பாக்கம் பகுதிகளில் கனமழை தொடரும்னு தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தற்போது மிகுந்த மழை பெய்து வருது. தாழ்வு நிலை பகுதிகளில் நீர்த்தேக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் செஞ்சுட்டு இருக்குது. இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாகவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் தற்போது அரசானது கேட்டுக்கொண்டிருக்கிறார். தற்போது அரசானது கோரிக்கை விடுத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.